வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே என்று பாடியவர் யார்? பாரதியார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று பாடியவர் யார்? பாரதியார். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே என்று பாடியவர் யார்? பாரதியார். ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடியவர் யார்? பாரதியார். தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று பாடியவர் யார்? பாரதியார். சூழ்களி என்ற சொல்லில் களி என்பதன் பொருள் என்ன? அறியாமை, இருள். வன்மொழி என்பதன் பொருள் என்ன? வளமிக்க மொழி. இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? புகழ். தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைந்தால் எது நீங்கும் என்று பாரதியார் கூறுகிறார்? அறியாமை, இருள். பாரதியோடு தொடர்புடைய இதழ்கள்: இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தினி. பாரதியாரின் உரைநடை நூல்கள் எவை? சந்திரிகையின் கதை, தராசு. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என்று தமிழை போற்றும் செந்தமிழ் அந்தாதியை எழுதியவர் யார்? து. அரங்கன். உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கும் மரமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடுக்குநல் ஆரம் நீ, யாவும் நீயே என்று தமிழை பாடியவர் து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. நிலம், தீ, நீர், வளி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் இருதனை ஐம்பால் இயல்நெறி வளாஅமை திரிவுயில் சொல்லொடு தலா அல் வேண்டும் என்ற அடிகள் பயின்று வரும் நூல் எது? தொல்காப்பியம். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபுநிலை திரியின் பிறிது பிறிதாகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். மயக்கம் என்ற சொல்லின் பொருள் கலவை. திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவை ஆகும் என்று கூறும் முதல் தமிழ் நூல் எது? தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 3. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள். இந்த 3 அதிகாரங்கள் தொல்காப்பியத்துல இருக்கு. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? 9 இயல்களை கொண்டது. மரபியல் என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் உள்ளது? பொருள் என்ற அதிகாரத்தில் உள்ளது. புலியின் இளமை பெயர் பரல், சிங்கத்தின் இளமை பெயர் குருளை, யானையின் இளமை பெயர் கன்று, பசுவின் இளமை பெயர் கன்று, ஆட்டின் இளமை பெயர் குட்டி. புலியின் ஒளிமரபு உருமும், சிங்கம் எழுப்பும் ஒலி முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க பயன்படுத்தியவை எது? சைகை, ஒலிகள், குறியீடுகள். சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்படுத்தப்பட்டு காலப்போக்கில் உருவானது எது? பேச்சு மொழி. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை யாது? குறியீடுகள். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர். ஓவிய எழுத்து.
ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர். ஒலி எழுத்து நிலை. டேஸ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே. கல்வெட்டுகளில் காணப்படும் வடமொழி எழுத்து எது? சா. கல்வெட்டுகளில் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவிலுள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றில் காண முடிகிறது. செப்பேடுகள் மற்றும் சுவர்கள். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஸ் மற்றும் டேஸ் என இரு வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் தமிழெழுத்து. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்துகள் எவை? வட்டெழுத்துக்கள். எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு. 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த சோழ மன்னன் யார்? ராஜராஜன். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்ற காப்பியம் எது? சிலப்பதிகாரம். எழுத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட காரணங்களாக அமைபவை எழுதப்படும் பொருளின் தன்மை, அழகுணர்ச்சி. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்ததை நாம் எதன் மூலம் அறிகிறோம்? அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டில் டேஸ் எழுத்தும் டேஸ் எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யாருடைய காலம் முதல் இருந்து வருகிறது? தொல்காப்பியர் காலம் முதல். முன்காலத்தில் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைத்தால் அது குறில் எழுத்து. முன்காலத்தில் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கவில்லை என்றால் அது நெடில் எழுத்து. அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை எவ்வாறு கருதப்பட்டன? நெடில் எழுத்துக்களாக. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் எத்தனை புள்ளிகள் இட்டனர்? இரட்டை புள்ளி. எகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை டேஸ் எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஔகார வரிசை எழுத்துக்களாக. மகர எழுத்தை குறிப்பிட எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர்? பா என்ற எழுத்தின். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கியவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் வீரமாமுனிவர். அச்சுக்கோர்ப்பதில் ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க தமிழ் எழுத்துக்களில் சில சீர்திருத்தங்களை செய்தவர் பெரியார். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள், நெல் என்பது ஒரு பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றவர் யார்? தொல்காப்பியர். மொழி என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள், சொல் என்பது ஒரு பொருள். சொல் என்பதோடு தொடர்புடைய சொல் சொன்றி, சோறு, நெல். நெட்டெழுத்து ஏழே, ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் யார்? தொல்காப்பியர். டேஸ் ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை உள்ளன? 42. தொல்காப்பியருக்கு நெடுநாள் பின்னே தோன்றிய டேஸ் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பார். நன்னூலார். ஆமா என்பதன் பொருள் காட்டுப்பசு. டேஸ் என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. ஈ. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முனையுள்ள உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். இலக்கண வரலாறு என்னும் நூலை இயற்றியவர்
ரா இளங்குமரனார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள் எவை? தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவணர் நூலகமும் அமைத்துள்ளார். அள்ளூர்ல. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கழுத்தை இடமாக கொண்டு பிறப்பவை உயிரெழுத்துக்கள். மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் வல்லின மெய்கள். மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 டேஸ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கை. டேஸ் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள். தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. டேஸ் டேஸ் ஆகிய இரண்டும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. அ ஆ. வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்ற சொற்கள் எவை? இ ஈ ஏ ஏ ஐ. உ ஊ ஓ ஓ அவ் ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் டேஸ் குவிப்பதால் பிறக்கின்றன. இதழ்கள் குவிப்பதால். நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இக்கு இங்கு. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பவை இச்சு இஞ்சு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்பவை இட்டு இன்னு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறப்பவை இத்து இந்து. மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறப்பவை இப்பு இம். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பவை ஈ. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பவை இர் இல். மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறப்பவை இல். இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறப்பவை இல். மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறப்பவை இவ். மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறப்பவை இர் இன். டேஸ் வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. ஆயுத எழுத்து. டேஸ் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. சார்பெழுத்துகள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் டைம், இந்த டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.